இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை மீண்டும் அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்தில் நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் படித்து வருகின்றோம். நேற்று தினத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அடையாளம் அந்நிய பாஷை பேசுவதா என்ற காரணங்களுக்கு அநேக வசனங்களை நாம் படித்தோம். தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அவருடைய மகத்துவங்களை பேசுவதற்கு வேறு மொழியின் மக்கள் ஊழியர் பேசும்போது அவர்கள் புரிந்து கொள்ளும்படி அவரவர் பாஷையில் பேசுவதைப் போல கேட்பதும் பரிசுத்த ஆவியானவர் செய்யும் கிரியை இதுதான். பெந்தகோஸ்து நாளில் நடந்த அனுபவம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 11 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த வசனங்கள் முடிய ஜெபத்தோடு நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்நிய பாஷை பேசினால் அப்போது மட்டும்தான் நாம் பரலோகம் என்று மக்களை பயமுறுத்தும் ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்த வேதாகம் தவறாக எதையும் போதிப்பதில்லை, தவறாகவும் எழுதப்படவில்லை. காரணம், பொய் உபதேசம் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியை வாள் என்று சொல்லி ஏசாயா 9:15 நாம் வாசிக்கின்றோம். வாள் என்பது வாசியுங்கள். வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 4 அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கு இழுத்து அவைகளையும் பூமியில் தள்ளிற்று. அது பரலோகத்திலிருந்து விழுந்து போன தீய தூதர்களை குறிக்கிறது. பிசாசு, சாத்தான் என்று சொல்லப்படும் பழைய பாம்பு, லூசிபரின் கூட்டாளிகள். ஆக காலத்தின் கடைசி நாட்களில் கட்டாயப்படுத்தி அந்நிய பாஷை ஆவியானவரை பெற்றதற்கு அடையாளம் என்று சொல்லி பொய் போதகம் செய்தல் சாத்தானுடைய திட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் இது. மத்தேயு 12:31-32, மார்க் 3ஆம் அதிகாரம் 28-29, லூக்கா 12:10 இந்த வசனங்களிலே நாம் காணுகிற உண்மை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்யப்படும் பாவம் மன்னிக்கப்படாத பாவமாகும். மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்பது ஒரு வகை பாவம் அல்ல, ஆனால் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக கலகம் செய்வதாகும். அவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதும், தவறான உபதேசத்திலிருந்து விலகிட உணர்த்துவதை ஏற்காமல் இருப்பதுதான் மன்னிக்கப்படாத பாவமாகும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவத்தை நாம் எப்படி செய்ய முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவரின் வேலை என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், பரிசுத்த ஆவியானவரின் பணிகள் அல்லது அவருடைய வேலைகள் என்ன என்பதை குறித்து நாளைய தொடரிலே மீண்டும் நாம் படிப்போம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.